அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தது போலவே ஜின்களையும் படைத்து, ஜின்னிலிருந்து ஒரு இனமாக ஷைத்தானையும் படைத்து, அவனுக்கு சில ஆற்றல்களை கொடுத்து மனிதனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த அனுமதியை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதையும், அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய ஆற்றலிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்திருக்கக்கூடிய உபதேசங்களை, ஷைத்தானுடைய ஆற்றல்களில் இருந்து நாம் எவ்வாறு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். இந்த தொடரிலே இன்றைய தினம் குபா பின் ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 பேர் பையத் செய்வதற்காக வந்தார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாம் வணங்குவோம் என்றும், அல்லாஹுடைய தூதரை தூதராக ஏற்றுக்கொள்வோம் என்றும், இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியலாக ஆக்கிக் கொள்வோம் என்றும் மக்கள் சாரை சாரையாக வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே பையத்து செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில இவ்வாறு ஒரு கூட்டத்திலே 10 நபர்கள் வந்தார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேருக்கு மட்டும் பையத்து செய்தார்கள், ஒருவருக்கு பையத்து செய்யவில்லை என்று உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில, அந்த ஒருவருக்கு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து செய்யவில்லை என்ற பொழுது அவருடைய உடலிலே தாயத்து இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய உடலில் இருந்து அந்த தாயத்தை அறுத்து வெளியே எறிந்துவிட்டு மீண்டும் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பையத்து செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு பையத்து செய்தார்கள் என்ற செய்தியை அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உடலிலே தாயத்து இருந்ததோ அவர்கள் முஸ்லிம்களாக நான் மாறுகிறேன் என்று சொன்னாலும் அவர்களுக்கு பையத்து செய்யவில்லை. ஏனென்றால் இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு செயல் அவரிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இன்னொரு ஹதீஸிலே, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில, ஒரு மனிதர் தன்னுடைய உடலிலே மஞ்சள் நிற உலோகத்திலான ஒரு வளையத்தை அணிந்திருந்தார். அந்த நபரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு என்ன நேர்ந்தது, எதற்காக இந்த வளையத்தை போட்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கை புஜத்தில் ஒரு நோயின் காரணமாக இந்த வளையத்தை நான் போட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்ன பொழுது, இது உனக்கு சிரமத்தை தவிர வேறு எதையும் கொடுக்காது, இன்னும் இதை அணிந்த நிலையிலேயே நீ மரணித்தால் ஒருபோதும் நீ வெற்றி பெறவே முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு வந்து உபதேசம் செய்தார்கள் என்ற செய்தியை, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அஹ்மதிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, இன்னொரு செய்தியில, இதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன, இருந்தாலும் குறிப்பாக நாம் விளங்கிக் கொள்வதற்காக சுருக்கமாக அபு பஷீர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. நான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்திலே நாம் புறப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே சொன்னார்கள், இந்த ஒட்டகங்களுடைய கழுத்திலே கண்டிஸ்டிக்காக கட்டப்பட்ட ஏதேனும் ஒரு மாலையோ அல்லது அதற்காக போடப்பட்ட ஏதேனும் வார் போன்ற கழுத்து பட்டைகள் இருந்தால் அதையெல்லாம் அறுத்து எரியும்படி மக்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று கூறினார்கள். இதையெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள் என்ற காரணத்தினால் இது நம்முடைய கால்நடைகளுடைய கழுத்திலும் இருக்கக்கூடாது, மனிதர்களுடைய கழுத்திலும் கையிலும் ஏதும் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் ஒருவன் ஏதேனும் ஒன்றை கட்டிக் கொள்ளுகின்றானோ, கையிலேயோ கழுத்திலேயோ தொடையிலேயோ இடுப்பிலேயோ ஏதேனும் ஒன்றை கட்டிக் கொள்வதனால் அவனுடைய நம்பிக்கை அதன் மீது சென்று விடுகின்றது. ஷைத்தான் இதன் மூலம் உங்களுடைய ஈமானை வந்து என்ன செய்கின்றான், தடம் புரள செய்து விடுகின்றான். அல்லாஹுதான் நோயை கொடுக்கக்கூடியவன், அல்லாஹுதான் நிவாரணத்தை வழங்கக்கூடியவன், மருத்துவம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, இது போன்ற மாந்திரீகம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு செயல் என்ற காரணத்தினால் இந்த செயலை ஷைத்தான் இவர்களுக்கு அழகாக்குகின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்திலே ஷைத்தான் சூழ்ச்சியை செய்வேன், ஆசை வார்த்தைகளை நான் காட்டுவேன், வழி கெடுத்தலை அவர்களுக்கு நான் அழகாக்குவேன் என்று சொன்னானே, அதன் மூலம் அல்லாஹு நமக்கு இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் என்று எச்சரிக்கை செய்தானே. ஷைத்தான் என்று சொன்னால் அவன் நமக்கு பகிரங்கமான விரோதி, அவன் வந்து நமக்கு நிதர்சனமான ஒரு விரோதி என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே கூறிய பிறகும் அதற்கு மாற்றமான செயல்களாக
தாயத்து என்பதை நாம் கழுத்திலோ கையிலேயோ இடுப்பிலேயோ நாமோ நம்மை சார்ந்த அந்த கால்நடைகளிலோ அல்லது நம்முடைய வாகனங்களாக இருக்கக்கூடிய வண்டியில எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விடுறது, மிளகாயை கட்டி தொங்க விடுறது, அல்லது நீங்கள் ஏதேனும் ஒன்றை மந்திரித்த தாயத்து தகடு ஆயத்துல் குர்சியாக இருந்தாலும் அதை தொங்க விடுவது என்பது மார்க்கத்திலே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிக்கொள்ளதான் வேண்டும். ஏன் என்று கேட்டால், குரானை நீங்கள் வாங்கி வாகனத்தில் வைத்து விட்டால் அது விபத்தில் இருந்து உங்களை காக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொறுப்பாக மாட்டார்கள். ஆகவே இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள். இந்த செயல்கள் மூலம் ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக இந்த ஹதீஸ்களில் இருந்து எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஆகவே ஷைத்தானுடைய ஆற்றல் என்னவென்று சொன்னால், ஒரு நோயை போக்குவதற்கு அல்லாஹ் விதித்த அந்த வரம்பிற்கு முன்னையோ பின்னையோ உங்களுடைய நம்பிக்கையை அந்த தாயத்தின் மீது போட்டு உங்களுடைய ஈமானை வழிகெடுத்து விடுவான். ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, தாயத்து என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அவனுடைய ஆற்றலினால் அவன் யார் தாயத்தை அணிந்திருக்கின்றார்களோ அவர்கள் ஷைத்தானிடம் தோற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆகவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரித்த பிறகும் அந்த எச்சரிக்கையை நாம் சரியாக விளங்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய மறுமை மிக நஷ்டமானதாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட நஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.